ගියාට පස්සේ වද දීලා මගේ පුතාට බෙල්ල එල්ලවලු ඇඳුම් යට කලිසමත් ගලවවලු ඒකලා මේම තල්ලු කරාලු බිත්ති ඔළුව වැදුවලු මගේ හැට්ට කටින් මගේ පුතාට එන්නලු ඒකලා වද දීලා කබඩ් එකක ඇතුළට මේම තල්ලු කරාලු අපි ගෙදර ආවට පස්සේ අම්මිට මූණ දුන්නේ නැහැ අනේ මගේ දරුවා ඒ පීඩනේ මගෙත් එක්ක කිව්වා අප්පා ආයෙනම් මේ වගේ දුකක් වෙන දරුවන්ට දෙන්න එපා ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஏலெவல் ரிசல்ட்ஸில் இவங்க சாதிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது இவங்கெல்லாம் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு இப்போது சிலெக்ட் ஆகி இருக்கிறாங்க இல்லைன்னா அதுக்கான தகுதி அவங்க பெற்றிருக்கிறாங்க ஐலண்ட் வைட் இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் சாதனை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய இடங்களில் நம்ம பேசினோம் நிறைய செய்திகளை பார்த்தோம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம் அந்த அளவுக்கு இந்த செய்தி இடம் பிடிக்கலன்னாலும் கூட அதனை விடவும் பகிரப்பட வேண்டிய ஒரு செய்தி தான் இந்த செய்தி இதே போன்று ஏலெவல் பரீட்சையில் சித்தி பெற்று சாதனைகளை செஞ்சு லைஃப்பில் சாதிக்கணும் ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக சபரகமுவ யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைஞ்சவர் தான் 23 வயதான சரித் தில்ஷான் அப்படிங்கிற புஸ்ஸெல்லாவ இகலகமியைச் சேர்ந்த நபர் இந்த புஸ்ஸெல்லாவ இகலகம பகுதிங்கிறதே பின்தங்கிய பிரதேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட பிரதேசத்திலிருந்து இந்த சபரகமுவ யூனிவர்சிட்டியில் தொழில்நுட்ப பிரிவுக்காக உள்வாங்கப்பட்டு 2ஆம் வகுப்புல கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சரித் இன்னைக்கு பிணமாக கிடக்கிறார் அவர் தூக்கிலே தொங்கிய நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல்கள் இன்னைக்கு முழுக்க பேசப்படுது ஆனால் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி மிகப்பெரியது எதற்காக இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சற்று விரிவாக பார்த்தால் அது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரித்தினுடைய தாயினுடைய கருத்துக்கள் படி சரித் கடந்த 26ஆம் தேதி யூனிவர்சிட்டிக்கு போறாரு மகப்புல சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கிறது அந்த புலமை பரிசிலை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக வேண்டி அதை நான் முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு வீட்டில இருந்து போறாரு வீட்டிலிருந்து போன சரித்துக்கு அங்க மிகப்பெரிய அளவுல ரெக்கெடக்கிது குறிப்பாக அவருக்கு மேல வகுப்புல இருக்கக்கூடியவங்க தொழில்நுட்ப பிரிவுல அவர் 2ஆம் பிரிவுல 2வது வகுப்புல படிச்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு மேல வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு சில காடையர்கள் இந்த சரித்துக்கு ரெக் பண்றாங்க அவருடைய ட்ரவுசரை கழட்டி அண்டர்வேரை கழட்டி அவருக்கு ரெக் பண்ணினதாக அவருடைய தாயார் சொல்றாங்க இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு போன்று எந்த பிள்ளைக்கும் நடந்துவிட முடியாது அந்த மன அழுத்தத்தின் காரணத்தினால தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கோணத்தில் தாயினுடைய கண்ணீர் இப்பொழுது வடிந்து கொண்டிருக்குது ගියාට පස්සේ වද දීලා මගේ පුතාට බෙල්ල එල්ලවලු ඇඳුම් යට කලිසමත් ගලවවලු ඒකලා මේම තල්ලු කරාලු බිත්ති ඔළුව වැදුවලු මගේ හැට්ට කටින් මගේ පුතාට එන්නලු ඒකලා වද දීලා කබඩ් එකක ඇතුළට මේම තල්ලු කරාලු අපි ගෙදර ආවට පස්සේ අම්මිට මූණ දුන්නේ නැහැ අනේ මගේ දරුවා ඒ පීඩනේ මගෙත් එක්ක කිව්වා අප්පා ආයෙනම් මේ වගේ දුකක් වෙන දරුවන්ට දෙන්න එපා குறிப்பாக சரித்துக்கு வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது பெற்றோர்களாகிய எங்களாலேயும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு தாய் சொல்றாங்க சரித்துடைய வீட்டில் 2 பிள்ளைகள் அதுல மூத்த மகன் தான் சரித் அவர் இன்னைக்கு உலகத்தை விட்டு போயிட்டாரு தற்கொலை செய்து கொண்டு வீட்டில் அப்படியான மன உளைச்சலுக்கான எந்த காரணங்களும் இல்லை என்று தாய் சொல்வதை உறுதிப்படுத்துகின்ற விதத்துல தான் சரித் தற்கொலை செய்யும் பொழுது தான் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கின்ற அந்த கடிதமும் சாட்சி சொல்கிறது அந்த கடிதத்தின் அடிப்படையில் மன உளைச்சலிலே நான் இருக்கிறேன் ஆனால் இதற்கு காரணமானவர்கள் யாரும் அல்ல நான் படிப்பதற்கு மிகவும் ஆசைப்பட்டவன் முன்னேறுவதற்கு மிகவும் ஆசைப்பட்டவன் நான் என்னுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்வதற்கு மிகவும் ஆசைப்பட்டவன் ஆனால் மன உளைச்சல் காரணமாக இந்த முடிவை எடுக்கிறேன் இந்த முடிவுக்கு யாருமே காரணம் அல்ல நான் தான் காரணம் என்று வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு கோழிக்கூட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தற்கொலை சம்பவம் வெளியில வந்தவுடன் சரித்தினுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் இல்லைன்னா அந்த சபரகமுவ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் மாணவி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் சில விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க சரித்துக்கு நிவியர் தினம் அவர்களினுடைய புத்தாண்டு தின கொண்டாட்ட நிகழ்வுகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்குது அதுக்கு முந்தின நாள்ல இருந்தே அவர் ரெக் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுக்கிட்டு அவருடைய மாடியில் இல்லைன்னா அவர் தங்குமறையில் இருக்கக்கூடிய அறைகள்ல இருந்து அந்த ரூம்ஸ்ல இருந்து இன்னும் சில ரூம்ஸுக்கு அவர் போனார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஷார்ட் ட்ரவுசர் போட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ரெக் பண்ணப்பட்டாரு முடிஞ்சா யூனிவர்சிட்டியில் கிரேட் 1ல யூனிவர்சிட்டியில் கிரேட் 2ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க உள்ள என்ன நடக்குதுங்கிறது அதுக்கு மேல வகுப்புல நீங்க எதை விசாரிச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த சரித்தை போல் எத்தனையோ பேர் ரெக் பண்ணப்படுகிறார்கள் எங்களையும் அதே மாடிக்கு அடைத்தார்கள் இந்த முயல் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற சில ரெக்கிங் எங்களுக்கு தந்திருந்தாங்க
ஆனால் இந்த சரித்தை மட்டும் தனியாக ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த ரூமுக்குள்ள அவரை துன்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த தகவல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. எனவே இது தொடர்பாக சரியான நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோணத்தில் தான் அவருடைய அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த சரித் மன உளைச்சலுக்கு உள்ளாகினதுக்கான காரணம் என்னங்கிறது ஒருவேளை இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த இந்த ரகிங்காக கூட இருக்கலாம். அதனை உறுதி செய்கின்ற விதத்தில் தான் சரித்தினுடைய சித்தி ஊடகங்களுக்கு பேசுகி இருக்கிறார். குறிப்பாக யூனிவர்சிட்டியில நடந்த இந்த ரக் எல்லாமே அவருடைய தாயிட்ட மறைச்சிட்டாரு. ஆனா என்கிட்ட வந்து எல்லாமே சொல்லி அழுதுட்டு இருந்தாரு. தயவு பண்ணி இது போல அடுத்த பிள்ளைகளுக்கு செய்யாதீர்கள். நீங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை எப்படி எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் இந்த பெற்றோர்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்கங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்க அப்படிங்கிறத அந்த சரித்தினுடைய சித்தி ஞாபகப்படுத்தி இருந்தார். எனவே சரித்தினுடைய தாயினுடைய கண்ணீரும் சரித்தினுடைய சித்தியினுடைய கண்ணீரும் மனிதாபியமானம் உள்ள ஒவ்வொரு கண்ணீரும் படிப்பதற்காக யூனிவர்சிட்டிக்குள்ள சென்றிருக்கின்ற இப்படியான ஒரு சில காடையர்களினுடைய படிப்பதற்காக யூனிவர்சிட்டிக்குள்ள சென்றிருக்கிற இப்படியான ஒரு சில காடையர்களினுடைய செயற்பாடுகளால் அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு மீதே ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற விவகாரம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாடி இப்படி நடந்ததான்னு கேட்டா நிறையவே நடந்திருக்கிறது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டிக்குள்ள டயரை வச்சு கொளுத்தின சம்பவங்கள் எல்லாம் நடந்த வரலாறுகள் இருக்கின்றன. அப்படின்னா இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதா, இதுக்கு எதிராக பேச முடியாதான்னு கேட்டா ஏற்கனவே இதற்கு எதிரான எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றன. 1998 இலக்கம் 20 கொண்ட சட்டம் ஏற்கனவே இலங்கையிலே நடைமுறை இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இவ்வாறான துன்புறுத்தல்கள், ரகிங், குறிப்பாக கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறுகின்ற பொழுது அதற்கு எதிராக செயலாற்றுவதற்கு என்றே இருக்கின்ற சட்டங்கள் அந்த சட்டங்கள். இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்திலே யாரேனும் குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டால், அதிலே இனம் காணப்பட்டால் 2 வருட கடூழிய சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் நீதிமன்றம் நிர்ணயிக்கின்ற நட்டையீட்டு தொகையையும் பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்க வேண்டும். ஒருவேளை அது மேலே சென்று இந்த ரகிங்கிறது கொஞ்சம் அதுக்கு மேலே சென்று காயங்களை ஏற்படுத்தினாலோ இல்ல பாலியல் துன்புறுத்தல்களை ஏற்படுத்தினாலோ 10 வருடத்துக்கு குறையாத கடூழிய சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதே நேரத்திலே நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நட்டையீட்டு தொகை எவ்வளவு வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ அந்த நட்டையீட்டு தொகையை வழங்க வேண்டும். ஆனால் இவ்வாறான கடுமையான சட்டங்கள் இருந்தும் இப்படியான ரேக்கிங் இவ்வாறான யூனிவர்சிட்டிஸுக்குள்ள நடக்கிறதுங்கிறத எப்படி ஏத்துக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய கடினம். ஏன்னா எத்தனையோ கனவுகளோடு, எத்தனையோ கஷ்டங்களோடு, எத்தனையோ விடயங்களை கனவு கண்டு எதிர்காலத்திலே சாதிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கனவுகளை தொலைத்து விட்டு ஒரு கனவை நோக்கி வருகின்ற இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி நடக்குதுங்கிறத எதனை வைத்து ஏற்றுக்கொள்ள முடியும்? மனசாட்சியுள்ள யார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதனால்தான் கல்வி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையிலே இயங்கி வருகின்ற அமைச்சு இன்னைக்கு அறிவித்திருக்கிறாங்க, இது ரகிங் பண்ணப்பட்டதால வந்த மரணம் என்பது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அதிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். சமூக வலைதளங்கள்ல இந்த சரித் சம்பந்தமாக செல்லக்கூடிய தகவல்களை நாங்கள் சேகரித்து வருகிறோம். எதிரான ஆதரவான அத்தனை கருத்துக்களையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். சரித்தினுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் சரியான விசாரணைகளை மேற்கொள்வோம். விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் அவர்களினுடைய அந்த அறிவிப்பினுடைய சுருக்கமாக இருக்கிறது. இந்த சரித் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கான சரியான காரணம் இதுதான் என்று போலீசார் இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் சரித் எழுதிய கடிதத்திலே நான் மன உளைச்சலோடு இருக்கிறேன், அதனால் இந்த முடிவை எடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய மன உளைச்சலுக்கு யார் காரணம் என்பதை தேடி பார்த்தால் நிச்சயம் இந்த தற்கொலைக்கு இதுதான் காரணம் என்பது புரியும். சரியாக நாங்கள் அதனை புரிந்து கொண்டால் சரித் தன்மேல் தன்னை துன்புறுத்திய எத்தனையோ பேரையும், அந்த காடையர்களையும், தன்னுடைய யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேரையும் காப்பாற்றி விட்டுத்தான் இவ்வாறான ஒரு கடிதத்தினை எழுதிவிட்டு இவ்வாறு மரணித்திருக்கிறார். அதற்காக சரித் இவர்களை காப்பாற்றி விட்டார். இல்லைனா சரித்தினுடைய பெருங்குணம் அவருடைய பெயர்களை, யாருடைய பெயர்களையும் இல்லைனா இந்த வகுப்புல இருக்கிற இவங்க தான் என்ன ரெக் பண்ணினாங்கிறத எங்கேயுமே சொல்லல. ஆனால்
மன உளைச்சலோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் அப்படியே அப்பட்டமாக சொல்லி இருக்கிறார். எனவே இந்த மன உளைச்சலுக்கு காரணமான விடயம் என்ன என்பதையும் அதனை ஏற்படுத்தியவர்கள் யார் என்பதையும் நிச்சயமாக அரசாங்கம், போலீஸ் உத்தியோகத்தர்கள் அது தொடர்பான சரியான விசாரணைகளை மேற்கொண்டு இன்னும் ஒரு நபருக்கு, இன்னும் ஒரு சரித்துக்கு இது போன்று நடந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்காக பக்கசார்பற்ற சரியான விசாரணைகள் நடக்கும் வரைக்கும் சரித்துக்கான நீதியை கேட்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரினுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டுக்குள்ளே ஏற்கனவே 98ஆம் ஆண்டு இலக்கம் 20 கொண்ட சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை வைத்து இந்த குற்றங்களை நிரூபிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் இதற்கு பின்னரும் ரகின் நடக்கிறதே, எங்களுக்கு எதிராக இப்படி செய்வார்களே, எங்களுக்கு எதிராக அப்படி செய்வார்களே என்று சிந்திக்கின்ற அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு போக பயப்படுகின்ற மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். அத்தோடு எனக்கு சீனியர்ஸ் பண்ணினாங்க இந்த ரக், அதனால நானும் பண்றேங்கிற முடிவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான அன்பான வேண்டுகோள் இது. ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு வகுப்பு, ஒரு ஃபைனல் இயரோ இல்லை அதுக்கு கீழே இருக்கிற இயர்ஸோ நீங்கள் முடியுமான வரை அதனை சிந்தித்து நிறுத்தினால் உங்களுக்கு கீழே இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அதனை நிறுத்துவார்கள். அதற்காக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்றால் சரித் போன்று இன்னும் எத்தனை பேரை நாங்கள் இழக்கப் போகிறோம். காரணம் இது ஆரம்பமும் அல்ல, இது முடிவும் அல்ல. நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்.